ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து டாப் 10 ஆல்கே இஷ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆல்கே இஷ்யூ மட்டும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது, அதுக்கும் சேர்த்து எப்படி அதை வந்து சரி பண்ணுறதுன்றதும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரெல்லாம் வந்து அக்வேரியம்குள்ளே பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களோன்றவங்களுக்குலாம். ஸோ அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வேறு இதை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தான். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ஆல்கே ப்ளூம். அது வந்து க்ரீன் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கே இஷ்யூனால தான் வருது. ஸோ இந்த ஆல்கே வந்து தண்ணியில் மிதக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி க்ரீனாக இருக்கும். ஸோ இது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஹை லைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் நியூட்ரிஷன். ஸோ இதனால தான் இது வந்து வருது. இது வராமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லைட்டோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுங்கள், இல்லாட்டி டியூரேஷனை கம்மி பண்ணுங்கள். அண்டு லைட்டு பார்த்தீங்கன்னா 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் ஓடட்டும். அண்ட் ஃபர்டிலைசர் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், மெயினாக 80%. ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸ்லலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் டேங்க்கில் ஆல்கே ஈட்டர்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸ்ட்ரிம்ஸு, பிரிசினோஸ் பிளெக்கோ, ஸ்னெயில்ஸு, ஓட்டிஸ் கேட்ஃபிஷ்ஷு, ஸோ இந்த மாதிரி மீன்கள்லாம் ஆட் பண்ணுங்கள். அண்டு இதை வந்து போக்கணும்னு நீங்கள் வந்து ஏதாவது ப்ராடக்ட் ஏதோ தேடினீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் பின்னாடி ஆல்கே சைடு இருக்கான்றதை பாருங்கள். ஆல்கே சைடு யூஸ் பண்ணுங்கள், இது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த வகையான ஆல்கே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ப்ரௌன் ஆல்கே. ப்ரௌன் ஆல்கே எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நைட்ரேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கானிக் மேட்ரு உங்கள் டேங்க்கில் இருக்குது, அதனால தான் வந்து இந்த ப்ரௌன் ஆல்கே வரும். ஸோ இந்த ப்ரௌன் ஆல்கே பார்த்திங்கன்னா லோ லைட்லேயும் கூட நல்லா சர்வே ஆகக்கூடிய ஒரு ஆல்கே. ஸோ இது வந்து லீஃப் மேலே, டேங்க் கிளாஸ் மேலே அண்ட் டெக்கரேஷன் மேலாம் வந்து படிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லீஃப் மேலே இருக்கிறது, கிளாஸ் மேலே இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் இதை சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஆல்கே ஈட்ரு வேணும்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா பிரிசினோஸ் பிளெக்கோ, ஓட்டிஸ் கேட்ஃபிஷ்ஷு, ஷ்ரிம்ஸு, ஸ்னெயில்ஸு, இதை வந்து இதுங்க சாப்பிடும் ப்ரௌன் ஆல்கே. இந்த ப்ரௌன் ஆல்கே ரிமூவ் பண்ணதுக்கு ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் இருக்கான்றதை நோட்டீஸ் பண்ணுங்கள். செரோலிமஸ், ஸோ கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரில, பட் ஸ்பெல்லிங் நான் உங்களுக்கு டிஸ்பிளே எழுதி காட்டிடுறேன். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஆல்கே ரிமூவர், இந்த ப்ரௌன் ஆல்கே ரிமூவர் லிக்விடை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க அடுத்த வகையான ஆல்கே பார்க்க போயிடலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது ரெட் ஆல்கே. பார்க்க ப்ரௌன் மாதிரியே இருக்கும், பட் ரெட் ஆல்கே. ரெட் ஆல்கே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேயிஷ் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் ஆல்கே எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டேங்க்கில் வந்து அதிகமான அயன் லெவல் அதிகமாக இருக்குது, அதனால தான் வருது. ஸோ ஃபர்டிலைசர் வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமான அயன் லெவலில் வச்சுருக்க ஃபர்டிலைசர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெட் ஆல்கே இஷ்யூ உங்களுக்கு வந்து வரும். ஸோ உங்கள் டேங்க் எவ்வளவோ அவ்வளோ யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ரெட் ஆல்கே வந்து கிளாஸ் மேலே இருக்கிறது, டெக்கரேஷன் மேலே இருக்கிறது, இலை மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஆல்கே ஈட்ரு வேணும்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ ஸ்ட்ரிம்ஸு அண்டு பிரிசினோஸ் பிளெக்கோ, ஓட்டிஸ் கேட்ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னெயில்ஸு, ஸோ இவங்களாம் வந்து இந்த ரெட் ஆல்கே சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பின்னாடி இருக்க இன்க்ரீடியண்ட்டில் இந்த இருக்கான்றதை பாருங்கள். அது என்ன இன்க்ரீடியன்ட்னா ஹிட்ரோமைசின் சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, பட் ஸ்பெல்லிங் நான் டிஸ்பிளேல காட்டிடுறேன். அந்த இன்க்ரீடியன்ட் இருக்க ஆல்கே ரிமூவரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆல்கே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் கைஸ் வாங்க அடுத்த ஆல்கே ஈட்டரை பார்க்கலாம். நாலாவதாக இருக்கக்கூடிய ஆல்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் ஆல்கே. இந்த ஆல்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆல்கே பார்க்க வந்து அப்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா க்ரீன் கலர் இருக்கும், அது மாதிரி அப்படியே ப்ளூயிஷ் கலர் இருக்கும். ஸோ அது வந்து பார்க்க ஒரு ப்ளூ க்ரீன் மாதிரியே இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆல்கே எதனால் வருதுன்னா எக்ஸஸ் நியூட்ரிஷனால் வருது. ஸோ ஃபர்டிலைசரை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் வந்து ஹை லைட்டிங் வச்சுருந்தீங்கன்னா லைட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ டியூரேஷனும் கம்மி பண்ணிக்கோங்க, 4 to 5 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. ஹைலைட்னால இந்த ஆல்கே வரலாம். ஸோ லோ லைட் வைக்கிறது மூலயமா இந்த ஆல்கே வந்து சாக ஆரம்பிக்கும், ஏன்னா இதால் லோ லைட்டில் சர்வை பண்ண முடியாது. அண்டு டேங்க்கில் வந்து வாட்டரில் நிறைய ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வாட்டர் நல்லா சர்க்குலேட்டர் ஆகிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே வந்து டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து கொஞ்சம் உங்கள் மீன்களுக்கு டேஞ்சராக போய் முடியலாம், அதனால தான். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து மேனுவலாக இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள்.
அண்ட் இதை சாப்பிட்ற மாதிரி மீன்கள்லாம் இருக்கான்னு கேட்டிங்களா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிம்ஸு, ப்ளக்கோஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னெயில்ஸு இதெல்லாம் வந்து இந்த ப்ளூ கிரீன் ஆல்கியை வந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதாவது ட்ரீட்மெண்ட் தேடுறீங்கன்னா அது இருக்குது. இது சம்மந்தமாக ப்ராடக்ட் வாங்கும்போது பின்னாடி திருப்பிட்டு இன்க்ரீடியன்ஸில் ஆல்கே சைட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அது இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 5வது இடத்துல இருக்கிறது ஏர் ஆல்கே. ஏர் ஆல்கே எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஹைலைட்டிங்கு அண்டு எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் தான். ஸோ பிளான்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஹைலைட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க டியூரேஷனை. அண்ட் எக்ஸஸ் நியூட்ரிஷனையும் வந்து கம்மி பண்ணிக்கோங்க பிளான்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்கே ஈட்டர்ஸை ஆட் பண்ணலாம். ஓட்டிஸ் கேட்ஃபிஷ்ஷு, சயாமிஸ் ஆல்கே ஈட்டர், மாலி அண்டு ஸ்ட்ரிம்ஸு, ஸ்னெயில்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கையை ரிமூவ் பண்ணும் ஏர் ஆல்கையை. ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேடணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஆல்கே சைட்ஸ் இருக்கான்றதை பாருங்கள். அது வந்து இந்த ஆல்கையை சாவடிச்சிடும். ஸோ வாங்க இனி அடுத்த ஆல்கையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 6வது இடத்துல இருக்கிறது பிளாக் பியர்டு ஆல்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு முடி கொத்து மாதிரி இருக்கும் இந்த ஆல்கையை பார்க்க. ஸோ அதுக்கு தான் அதனால் இந்த பேர். ஸோ இந்த ஆல்கே வந்து எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸஸ் நியூட்ரிஷன் இருக்கிறனால, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு ஹையாக இருக்கிறனால அண்டு பிளான்ட்ஸை ப்ராப்பராக ட்ரிம் பண்ணாதனால வரும். ஸோ இந்த ஆல்கேஸ்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து லோ லைட்டில் சர்வே ஆகாது. ஸோ அதனால் வந்து ஃபர்டிலைசரும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஆல்கே ஈட்டர்ஸ் ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிம்ஸு, ஸ்னெயில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோசி பார்பு அண்டு சயாமிஸ் ஆல்கே ஈட்டரை ஆட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் வந்து இதை சாப்பிட்ரும். அண்ட் கைஸ் இதை நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும்போது இன்க்ரீடியன்ஸில் ஆல்கே சைட்ஸ் இருக்கான்றதை பாருங்கள். அது வந்து இந்த பிளாக் பியர்டு ஆல்கே வந்து அழிச்சிரும். ஸோ வாங்க கைஸ் இனி அடுத்த ஆல்கையை பார்க்க போயிடலாம். 7வதாக பார்க்க போகிறது க்ரீன் பியர்டு ஆல்கே. ஸோ எப்படி பிளாக் பியர்டு பார்த்தோமோ அவனுங்களும் நிறைய தான் இவனுங்களும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது தான். பட் இவன் கொஞ்சம் க்ரீனாக இருப்பான். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரேஷ் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கொத்தா முடி மாதிரி இதாக இருக்கும் க்ரீன் கலரில். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை நைட்ரேட்ஸ் NO3 இருக்கிறனாலையும் அண்டு பாஸ்பேட்ஸ் அது வாயில் ப்ரொனவுன்ஸ் ஒழுங்காக பண்ண முடியல, நேமை டிஸ்பிளேயில் காட்டிடுறேன். ஸோ இது ரெண்டும் உங்கள் டேங்க்கில் ஹையாக இருக்கிறனால இது வரும். ஸோ லைட்டும் ஹையாக இருக்கிறனாலையும் வரும். ஓகேங்களா? ஸோ லைட்டோட டியூரேஷனை கம்மி பண்ணுங்கள் அண்ட் இன்டென்சியும் கம்மி பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கையை வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி மீன்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா ரோசி பார்பு, ஸ்ட்ரிம்ஸு, ஸ்னெயில்ஸ், ப்ளெக்கோஸ், பிரிசில் நோஸ் ப்ளெக்கோஸ் அண்ட் சயாமிஸ் ஆல்கே ஈட்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ அது வந்து ஆல்கே சைடு இருக்க இன்க்ரீடியன்ட் உள்ள ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து இதை சாவடிக்கும். ஸோ வாங்க நீ அடுத்த ஆல்கே ஈட்டரை பார்த்து அடுத்த ஆல்கையை பார்க்க போயிடலாம். 8வது இடத்துல இருக்கிறது ஸ்டேஜான் ஆல்கே. ஸோ இதுவும் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரியல, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆல்கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர் ஆல்கே மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒயிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஒயிட்டாக இருக்காது, பட் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆல்கையை வந்து எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ்னாலையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஹையாக இருக்கிறதுனாலையும் இந்த ஆல்கே வந்து வருது. ஸோ இந்த ஆல்கே வந்து நீங்கள் போக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டோட டியூரேஷனை கம்மி பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டியும் கம்மி பண்ணுங்கள். அண்ட் கைஸ் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட் டியூரேஷன் அண்ட் இன்டென்சிட்டியும் சேர்த்து கம்மி பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து நீங்கள் டியூரேஷன் கம்மி பண்ணாலே போதும், இன்டென்சிட்டி கம்மி பண்ண தேவையில்லை அவ்வளோவா. பட்டு டியூரேஷனை கம்பல்சரி கம்மி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 4 to 5 hours ஆக்கிடுங்க. அண்ட் இது சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஆல்கே ஈட்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சயாமிஸ் ஆல்கே ஈட்டர் ஆட் பண்ணுங்கள், ரோசி பார்பு அண்டு ப்ளெக்கோஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிம்ஸ், ஸ்னெயில்ஸ் அதெல்லாம் வந்து இதை சாப்பிடும். அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கேக்காக நீங்கள் வந்து ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும்போது பின்னாடி இன்க்ரீடியன்ஸில் ஆல்கே சைட்ஸ் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அது வந்து இதை அழிச்சிரும். ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்த ஆல்கையை பார்க்கலாம். 9th பிளேஸில் இருக்கிறது க்ரீன் ஸ்பாட் ஆல்கே. ஸோ க்ரீன் ஸ்பாட் ஆல்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கிளாஸில் மிரரில் வந்து அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்கும் அண்ட் இலை மேலேயும் புள்ளி புள்ளியாக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் ஸ்பாட் ஆல்கேலாம் வந்து எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதனால தான் இதை வரதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் எக்ஸஸ் நியூட்ரியன்ஸு கூட. ஸோ கைஸ் இதை ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டோட டியூரேஷனை கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் வந்து ஃபர்டிலைசரையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏதாவது ஆல்கே ஈட்டர் மீனை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஓட்டிஸ் கேட்ஃபிஷ்ஷு, பிரிசில் நோஸ் ப்ளெக்கோ, நரேட் ஸ்னெயிலு
அண்டு நீங்கள் வந்து பேண்டாகாரா அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேண்டாகாரா இலை மேலே இருக்கிறது நல்லா சாப்பிட்ரும். ஸோ வாங்க இனி அடுத்த இதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 10வது இடத்துல இருக்கிறது க்ரீன் ஃபியூசி ஆல்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல்கே பார்த்தீங்கன்னா ஏர் ஆல்கே மாதிரியே இருக்கும். ஏன்னா இது வந்து ஏர் ஆல்கே ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஸோ இந்த ஆல்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீனை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ மீனோட உடம்புல காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆல்கேஸை வந்து நீங்கள் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைலைட் அண்ட் எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ்னால வருது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா லைட்டோட டியூரேஷனை கம்மி பண்ணுங்கள் அண்டு ஃபர்டிலைசரும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான ஆல்கே ஈட்டர்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரோசி பார்ப் ஆட் பண்ணலாம் அண்டு சயமேஸ் ஆல்கே ஈட்டர் ஆட் பண்ணலாம், ஸ்ட்ரிம்ஸ் ஆட் பண்ணலாம் அண்டு பிளெக்கோஸ் ஆட் பண்ணலாம், பிரிசினோஸ் பிளெக்கோஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு எதாவது ரெமெடி வேணும், ஐ மீன் ட்ரீட்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதாவது ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஆல்கே சைட்ஸ் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அது வந்து இந்த ஆல்கே சாவடிச்சிடும். அண்ட் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் டேங்க்கில் என்ன ஆல்கேஸ் இருக்குது, அதுக்கு என்னலாம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பிளான்ட் டேங்க் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பை ஷோல்.